கால் கோட்டோட ஆழத்துல புதைஞ்சிருக்கிறது பழைய பாவம். தங்கத்தின் ஒவ்வொரு மினுமினுப்பிலும் மறைந்திருக்கிறது ஒரு சாபக்கேடு. பேராசை எனும் அந்த தீயில் எரிந்து சாம்பலானது அடையாளம். உயிருடன் தோலை பறித்து கொண்டு எடுத்து சென்றது அந்த பிசாசு. செல்வம் என்னும் வலையில் சிக்கும் ஒவ்வொரு மனிதனும் அவனது இருப்பு அழிக்கப்படுகிறது. எஞ்சி இருப்பது மயானம் மட்டுமே. மயூரி தோண்டும் முடையில் பல வேலையாட்களோட ஒரு குழிக்கிட்ட நின்றுட்டு இருக்கா. மெஷின்கள் தரையில இருக்கிற பாறைகளை உடைச்சுக்கிட்டு இருக்கு. அப்புறம் சில மெஷின்கள் அங்க இருந்து மனிதர்களோட எலும்பு கூடுகளை எடுத்துக்கிட்டு இருக்கு. அவ கொஞ்சம் கவலையா இருக்கா. அப்பதான் அவளோட போனுக்கு ஒரு கால் வந்தது. இது அவ பொண்ணோட டாக்டரோட கால். ஹலோ டாக்டர், சொல்லுங்க. சாக்ஷியோட நிலைமை நாளுக்கு நாள் ரொம்ப மோசமாக்கிட்டே போகுது. நீங்க பணத்துக்கு ஏற்பாடு பண்ணீங்களா இல்லையா? மேடம், நானும் பணத்துக்காக தான் ஏற்பாடுகளை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். ப்ளீஸ் நீங்க எனக்கு இன்னும் கொஞ்சம் டைம் கொடுங்களேன். அப்படி என்கிட்ட டைம் இருந்ததுன்னா நான் கண்டிப்பா உங்களுக்கு கொடுப்பேன். ஆனா கேன்சருக்கு ட்ரீட்மெண்ட் சரியான நேரத்துல செய்ய வேண்டியது அவசியம். அப்படி இன்னும் 2 வாரத்துக்குள்ள ட்ரீட்மெண்ட் நடக்கலனா அப்புறம். இல்ல டாக்டர், அப்படி சொல்லாதீங்க. நான் முழு முயற்சி பண்றேன். எப்படியாவது பணத்துக்கு ஏற்பாடு பண்றேன். சரி, அது வரைக்கும் நான் அவளை பாத்துக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் டாக்டர். மயூரி போனை கட் பண்ணினா. அப்புறம் அங்கேயே நின்னுக்கிட்டு வேலை நடக்கிறத பாத்துக்கிட்டு இருந்தா. ராத்திரி மயூரி தன்னுடைய டென்ட் வீட்டுக்கு வந்தா. அப்புறம் செஞ்ச வேலைகளோட டிராஃப்டை தயார் பண்ண ஆரம்பிச்சா. அவ ஜன்னல் கிட்ட இருக்கிற டேபிள்ல உட்காந்து எழுத ஆரம்பிச்சா. டிராஃப்டை முடிக்கும் போது அவளோட பார்வை பள்ளந்தோடின இடத்துல ரொம்ப தூரத்துல ஏதோ மின்னுற ஒரு பொருள் மேல பட்டது. அதை பார்த்ததும் அவ கொஞ்சம் ஆர்வமாயிட்டா. மயூரி அதை பார்க்கறதுக்காக அந்த இடத்துக்கு போனா. அதாவது பாறைக்கடியில என்ன மினுமினுக்குதுன்னு. அப்பதான் அவ ஒரு ராடை எடுத்து ஒரு பாறைய தள்ளினா. அப்பதான் அவளுக்கு அந்த இடத்துல 2 மின்ற தங்க பொற்காசுகள் கிடைச்சது. அதுல அவ ஒரு பொற்காசை எடுத்து நல்ல கவனமா பார்த்தா. அப்புறம் லேசா கட் பண்ணி அப்புறம் அவளே அதை புரிஞ்சுக்கிட்டா. அதாவது இது உண்மையான தங்கம்னு. அவ தன்னோட க்ரூ கிட்ட சொல்றதுக்காக தன்னோட வாக்கி டாக்கியை எடுத்தா. ஆனா அடுத்த நிமிஷமே அவ அமைதியாயிட்டா. அவ யார்கிட்டயும் எதையும் சொல்லக்கூடாதுங்கிற முடிவுக்கு வந்தா. அந்த காயினை எடுத்து தன்னோட பாக்கெட்ல வச்சா. அப்புறம் அங்கிருந்து அவ போயிட்டா. மறுநாள் மறுபடியும் மயூரி தோன்ற இடத்துல நின்றுட்டு இருந்தா. அப்புறம் மனிதர்களோட எலும்பு கூடு அங்கிருந்து வெளியே வந்துகிட்டே இருந்தது. இப்போ இந்த இடம் என்னமோ முடியாத ஒரு எலும்பு கூடுகளோட குழி மாதிரி தெரிஞ்சது. அப்பதான் அவளோட சீனியர் அவகிட்ட வந்தாரு. வேலை எப்படி நடக்குது மயூரி? நல்லதா போயிட்டு இருக்கு சார். எனக்கு தெரிஞ்சு இந்த வேலையை நாம இதோட முடிச்சிடுறது நல்லதுன்னு எனக்கு தோணுது. ஏன் அப்படி? கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் மயூரியும் அவளோட சீனியரும் அவங்களோட டென்ட்ல இருந்தாங்க. அவங்க இது விஷயமா 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. நம்ம இங்க கடந்த 8 மாசமா தோண்டிக்கிட்டே இருக்கோம். இங்க எலும்பு கூடுகளை தவிர நமக்கு வேற எதுவுமே கிடைக்கல. அநேகமா நமக்கு தேவையானது இங்க இல்ல போல இருக்கு. நீ சொல்றது சரியா இருக்கலாம் மயூரி, ஆனா நீ ஷியோரா இருக்கியா? அப்சல்யூட்லி சார். கால்கோட்ல எதுவுமே இல்ல. மயூரியோட சீனியர் சரின்னு தலையசைச்சாரு. அப்புறம் ஒரு ஃபோன் கால் பண்ணாரு. நம்ம ப்ராஜெக்ட் கால்கோட்டை இதோட நிறுத்திக்கலாம். அவர் ஃபோனை கட் பண்ணாரு. அப்புறம் அந்த இடத்த விட்டு போயிட்டாரு. அன்னைக்கு ராத்திரியே கால்கோட் பேஸ்ல இருந்து எல்லா மெஷின்களும் வேலையாட்கள் அப்புறம் பொருட்கள் விமானம் மூலமா அகற்றப்படுது. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் மயூரி தன்னோட பொண்ணு சாக்ஷிய வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தா. அவளுக்கு வைத்தியம் முடிஞ்சது. ஏன்னா மயூரி கால்கோட்ல இருந்து கொண்டு வந்த தங்க பொற்காசுகளை வித்தா. அவ சாக்ஷிய தூங்க வச்சுட்டு ஒரு ஃபோன் கால் பண்ணா. எனக்கு 1 மாசத்துக்கு லீவ் வேணும். என் பொண்ணுக்கு ஆப்ரேஷன் இப்பதான் முடிஞ்சது. நான் அவளை பார்த்துக்க அவ கூட இருக்கணும். ஓகே, நீங்க மறுபடியும் வந்து ரீஜாயின் பண்ணும்போது என்னை வந்து பாருங்க. மயூரி ஃபோனை கட் பண்ணா. அப்புறம் ரொம்ப சந்தோஷப்பட்டா. அவ சாக்ஷிய ரொம்ப அன்பா அரவணைச்சிட்டு இருந்தா. அன்னைக்கு ராத்திரியே மயூரி பால்கனில உட்காந்து சிட்டிய பார்த்துக்கிட்டு இருந்தா. அப்புறம் பணத்தினால அவளுக்கு கொஞ்சம் நிம்மதியா இருந்த மாதிரி தோணுச்சு. அப்பதான் வீட்டுக்குள்ள யாரோ நடக்கிற சத்தம் அவளுக்கு கேட்டுச்சு. அப்புறம் உடனே அவ எச்சரிக்கையானா. அவ வீட்டுக்குள்ள வந்தா. அப்புறம் அந்த ஆளை அவ தேட ஆரம்பிச்சா. அவ இங்க அங்கன்னு கொஞ்ச நேரம் தேடினா. ஆனா அவளுக்கு எதுவுமே கண்ணில் படல. அப்பதான் திடீர்னு யாரோ அவளுக்கு பின்னாடி இருந்து அவளை தொட்டாங்க. அவ உடனே திரும்பினா. அப்புறம் எதுக்கு அவளுடைய பொண்ணு சாக்ஷி நின்றுட்டு இருந்தா. அவ திடீர்னு திரும்பினதுனால லேசா இடிச்சுக்கிட்டா. சாரி கண்ணா, நான் உன்னை கவனிக்கல.
நீ எதுக்காக இப்படி தனியா சுத்திக்கிட்டு இருக்க? உனக்கு ஏதாவது வேணுமாம்மா? எனக்கு பசிக்குது அம்மா, எனக்கு சாப்பிட்றதுக்கு ஏதாவது கொடுங்களேன் ப்ளீஸ். கண்ணா, சரி பரவாயில்ல, வா. மயூரி அங்கிருந்து உள்ள போனா. அப்பதான் சுவர்ல ஒரு கைக்கான அடையாளம் தெரிஞ்சது. அந்த அடையாளம் மண் அடையாளம். மறுநாள் மயூரி பாத்ரூம்க்கு வந்தா. அங்க பிரஷ் பண்ணிட்டு இருந்தா. பிரஷ் பண்ணிட்டு இருக்கும்போது தன்னோட பார்வை தன்னுடைய கழுத்துல ஒரு கருப்பு அடையாளத்து மேல பட்டுச்சு. அந்த அடையாளம் அழுகி போன உடம்பு இருந்தது. அப்புறம் அவ அதை கொஞ்ச நேரம் அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தா. அதுக்கப்புறம் அவ அதை கண்டுக்கவே இல்லை. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் மயூரி தன்னுடைய அம்மா கிட்ட தன் பொண்ணு சாக்ஷியை விட்டுட்டு எங்கேயும் வெளியே போக முடிவு பண்ணா. கண்ணா, நான் சீக்கிரமா திரும்பி வந்துடுவேன், அது வரைக்கும் நீ பாட்டி கூட இருன்னு, ஓகே? இதுக்கப்புறமா மயூரி அந்த இடத்த விட்டு போனா. மயூரியோட அம்மாவும் சாக்ஷியும் அவளுக்கு டாட்டா காமிச்சு வழி அனுப்பினாங்க. ராத்திரி மயூரி ஒரு வெயிட்டான ஆயுதத்தை எடுத்துக்கிட்டு தோன்ற இடத்துக்கு போனா. அவ அதே இடத்துக்கிட்ட போனா. அந்த இடத்துலதான் அவளுக்கு முதல் தடவையா தங்க நாணயங்கள் கிடைச்சது. நேரத்தை வீணடிக்காம அவ பள்ளத்தை தோண்ட ஆரம்பிச்சா. அவ விடாம தோண்டிக்கிட்டே இருந்தா. அப்புறம் மெல்ல மெல்ல இரவு மறைஞ்சு பகல் விடிய ஆரம்பிச்சது. கொஞ்ச நேரத்துல அந்த இடத்தோட ரொம்ப கீழ்ப்பகுதிக்கு அவ போயிட்டா. அங்க ஏதோ ஒரு மரத்தை போல அவ உணர ஆரம்பிச்சா. அவ அதை பிடிச்சு முழு பலத்தோட அதை திறக்க முயற்சி பண்ணா. கடைசியில அந்த கதவும் திறந்துடுச்சு. மயூரி முதல் முறையா அந்த பள்ளத்துக்குள்ள காலடி எடுத்து வச்சா. மயூரி அந்த பள்ளத்துக்குள்ள காலடி எடுத்து வச்ச உடனே அவ தன்னோட ஹெல்மெட் லைட்டை ஆன் பண்ணா. அப்புறம் அதே நொடி அவளுடைய கண்கள் அதிர்ந்து போய் நின்னுச்சு. அந்த இடத்துல எண்ணுக்கடங்கா தங்கங்கள் நிறைஞ்சிருந்தது. ஒரு ராஜ பரம்பரையை சேர்ந்த வாள், நிறைய நகைகள், தங்க நாணயங்கள், அப்புறம் பண்டைய காலத்து புதையல்கள். அவ கொஞ்சம் முன்னாடி நடந்து போனா. அப்புறம் உடைஞ்சு போன ஒரு கல்லறைய பார்த்தா. அதுக்குள்ள எந்த ஒரு உடலும் கிடையாது. அவ கொஞ்ச நேரம் அப்படியே யோசிக்க ஆரம்பிச்சா. அப்புறம் திரும்பி போறதுக்கான முடிவெடுத்தா. திரும்பி பார்க்கும்போது அவளுடைய பார்வை அந்த இடத்துல வச்சிருந்த ஒரு கண்ணாடி மேல பட்டுச்சு. அதை பார்த்ததும் அவளுக்கு மூச்சு வாங்க ஆரம்பிச்சிடுச்சு. அவளுடைய லெஃப்ட் கன்னத்துல அதே போல ஒரு அடையாளம் தெரிஞ்சது. காலையில அவ கழுத்துல இருந்த மாதிரி. அப்புறம் அவளுடைய தோலும் ஒரு விசித்திரமா இருந்தது. அவளுக்கு என்ன நடக்குதுங்கிறத அவளால புரிஞ்சிக்கவே முடியல. ஆனா பேராசை அவளை ஆழ ஆரம்பிச்சது. அவ அங்கிருந்து நிறைய தங்க பொருட்களை எடுத்தா. அப்புறம் வெளியே போக ஆரம்பிச்சா. அவ வெளியே போக புறப்பட்ட போது அந்த பள்ளத்தோட மேற்கூரையில இருந்து ஒரு விசித்திரமான உருவம் கீழே குதிச்சுது. அவளுடைய உடல் அழுகி போன மாதிரி இருந்தது. ஆனா எங்க மயூரியோட உடம்புல அடையாளங்கள் இருக்குதோ அங்க அவளுடைய உடல் ரொம்ப நல்லா தெளிவா தெரிஞ்சது. அந்த பயங்கரமான முகத்துல ஒரு பயங்கரமான சிரிப்பு தெரிஞ்சது. கொஞ்ச நாளைக்கு அப்புறமா மயூரி ஒரு ஹாஸ்பிட்டல்ல ஒரு டாக்டர் கிட்ட இருந்தா. அவ ரொம்ப கவலையோட இருந்தா. இப்போ அவளோட முழு உடம்புலையும் அதே மாதிரி தொடர்ந்து அடையாளங்கள் ஆயிடுச்சு. அவளுக்கு என்ன நடக்குதுங்கிறத அவளால புரிஞ்சிக்கவே முடியல. டாக்டர் அவளை கவனமா செக் பண்ணிட்டு இருந்தாங்க. இது என்ன மாதிரின்றத புரிஞ்சிக்கவே முடியல. டாக்டர், இதுக்கு ஏதாவது ஒரு வைத்தியம் இருக்கணும்ல. உங்களுக்கு எவ்வளவு பணம் வேணுமோ நான் கொடுக்கறேன். தயவு செஞ்சு என்ன குணப்படுத்துங்க. இது ஒரு விதமான இன்ஃபெக்ஷன் மாதிரி இருக்கு. அநேகமா பிளாஸ்டிக் சர்ஜரி செஞ்சா இதை குணப்படுத்திட முடியும்னு நினைக்கிறேன். ஆனா இதுக்கு நிறைய செலவாகும். எவ்வளவு வேணுமோ நான் கொண்டு வந்து தரேன். நீங்க ப்ளீஸ் என்ன குணப்படுத்துங்க. சரி, நான் இதுக்கு ஏற்பாடு பண்றேன். நெக்ஸ்ட் வீக் நாம சர்ஜரி பண்ணுவோம். நீங்க கவுண்டர்ல போய் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. அப்புறம் 10 லட்சம் ரூபாய் கட்டிடுங்க. மயூரி சரின்னு தலையை அசைச்சா. அப்புறம் அங்கிருந்து போயிட்டா. மயூரி முகத்துல ஸ்கார்ஃபை கட்டிக்கிட்டு வெளியில வந்தா. அவ தன்னுடைய தலையை நிமிர்ந்து பார்த்தப்ப தூரத்துல அதே உருவம் நிக்கிறத அவ கவனிச்சா. அது நேரா அவளுடைய கண்களையே பார்த்துக்கிட்டு இருந்தது. அவ பார்த்த போது அந்த உருவத்தோட பாதி உடம்பு அழுகி போயிருந்தது, பாதி உடம்பு நல்லா இருந்தது. அப்படியே, அதாவது தன்னுடைய உடம்பு மாறிட்டு இருக்கிற மாதிரி. இத பார்த்துட்டு அவ பயந்து போய் அப்படியே கீழே விழுந்துட்டா. அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாம் உடனே அவளை தூக்கிறதுக்காக அவ பக்கத்துல வந்தாங்க. மேடம், மேடம், உங்களுக்கு என்ன ஆச்சு? அது 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 அங்க. எல்லாரும் அந்த திசையை நோக்கி பார்த்தாங்க. ஆனா அவங்க கண்ணுக்கு அங்க யாருமே தெரியல. ஆனா மயூரிக்கு இப்ப கூட அது கண்ணுல தெரியுது. மேடம், அங்க யாருமே இல்ல. நீங்க நீங்க என்ன சொல்றீங்க? மயூரிக்கு புரிஞ்சு போச்சு.
அந்த உருவத்தை அவளை தவிர வேற யாராலையும் பார்க்க முடியலன்னு. அவ நடுங்கிக்கிட்டே எழுந்து நின்னா. அப்புறம் பின் கேட் வழியா அந்த இடத்த விட்டு அவ போனா. அன்னைக்கு ராத்திரி ரொம்ப குழப்பத்தோட மயூரி இங்க அங்கன்னு நடந்துக்கிட்டே யாருக்கோ ஃபோன் பண்ணிக்கிட்டு இருந்தா. அவ ரொம்ப கவலையா இருந்தா. ஏன்னா எதிர்க்க உள்ளவங்க அவங்களுக்கு விடாம ஃபோன் பண்ணியும் அவங்க எடுக்கவே இல்லை. அப்புறம் திடீர்னு எதிர்க்க உள்ளவங்க அந்த ஃபோனை எடுத்தாங்க. சார் சார் நீங்க எங்க இருக்கீங்க? அப்பதான் நமக்கு தெரியுது அந்த ஃபோனோட இன்னொரு பகுதியில வேற யாரும் கிடையாது, அவளுடைய சீனியர் தான் இருக்காரு. நான் என்னோட வீட்டில் தான் இருக்கேன் மயூரி. என்னாச்சு? எல்லாமே ஓகே தானே? நீ ரொம்ப டென்ஷனில் இருக்க மாதிரி இருக்கு. சார் எல்லாமே முடிஞ்சு போச்சு, நான் ரொம்ப மோசமா மாட்டிக்கிட்டேன் சார். மயூரி காம் டவுன். என்ன ஆச்சுன்னு முதல்ல தெளிவாக சொல்லுங்க. மயூரி ஆரம்பத்திலிருந்து எல்லா விஷயத்தையும் அவர்கிட்ட சொன்னா. அப்புறம் சொன்னா தன்னுடைய பேராசையில அவ தன்னை எப்படி இழந்துகிட்டு போறான்னு. அவளுடைய சீனியர் அவ சொல்றத கவனமா கேட்டுட்டு இருந்தாரு. ஓகே, எனக்கு அந்த இடத்தோட கோஆர்டினேட்ஸ் அனுப்புங்க. நான் அங்கே போய் ஸ்கிரிப்சர்ஸை டீகோட் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணி பார்க்குறேன். மயூரி அந்த இடத்துக்கான விவரங்களை அனுப்புறதா சொல்லி ஒத்துக்கிட்டா. அப்புறம் இதோட அந்த இரவும் முடிஞ்சிடுச்சு. ஒரு வாரத்துக்கு அப்புறம் மயூரி ஆப்ரேஷன் தியேட்டர்ல படுத்திருந்தா. அப்புறம் டாக்டர் அவளுக்கான ட்ரீட்மெண்ட்டை ஆரம்பிச்சாங்க. இன்னொரு பக்கம் மயூரியோட சீனியர் பொருட்களோட அந்த குழிக்குள்ள இறங்கினாரு. அப்புறம் முதல் முறையா அங்க மறைஞ்சிருக்கிற புதையலை பார்த்தாரு. இவ்வளோ செல்வங்களை பார்த்ததும் அவருடைய கண்கள் அப்படியே அதிர்ந்து போயிடுச்சு. இங்க டாக்டர் அவளோட உடம்புல மீதம் இருக்கிற பகுதியிலிருந்து ஒவ்வொன்றா உடம்புல இருக்கிற தோலை எடுக்க ஆரம்பிச்சாங்க. மயூரியோட சீனியர் தன்னுடைய பொருட்களை வச்சு தங்கத்தை சோதனை போட்டுக்கிட்டு இருந்தாரு. இவ்வளோ பெரிய அளவுல இவ்வளோ சுத்தமான தங்கத்தை பார்த்துட்டு அவர் அதிர்ந்து போயிட்டாரு. இங்க மெல்ல மெல்ல தெரிய ஆரம்பிச்சது, மயூரிக்கு இங்க ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கிறது வேற யாரும் இல்லை, அந்த விசித்திரமான உருவம் தான். அவ மயூரியோட தோள்களை எடுத்து தன்னுடைய உடம்பு மேல ஓட்டிக்கிட்டு இருந்தா. இங்க மயூரியோட சீனியர் முகத்துல பேராசை ரொம்ப தெளிவா தெரிய ஆரம்பிச்சது. அவரு மயூரியை காப்பாத்துறதுக்குள்ள இந்த புதையில சேகரிச்சு விற்கிறதுக்காக வந்திருக்காரு. அவர் தன்னுடைய பேக்கை திறந்தாரு. அதுல தங்க நகைகளையும் தங்க பொற்காசுகளையும் நிறைக்க ஆரம்பிச்சாரு. இங்க ட்ரீட்மெண்ட் முழுமையடைஞ்சது. இப்போ மயூரி அந்த அழுகி போன உடம்போட அங்க பெட்ல படுத்து கிடந்தா. அதுவே இன்னொரு பக்கம் அந்த உருவம் இப்ப மயூரியோட உருவத்தை எடுத்துக்கிச்சு. அவளுடைய முகம் மயூரி மாதிரியே ஆயிடுச்சு. ஆனா அவளுடைய கண்கள் மட்டும் பயங்கரமா தெரிஞ்சது. அப்புறம் அங்கிருந்து மயூரியோட சீனியர் வெளியே வந்துட்டு இருக்கும்போது அவரை ஒரு கண்ணுக்கு தெரியாத சக்தி தடுத்து நிறுத்துது. அப்புறம் பின்னாடி தூக்கி வீசுச்சு. அவர் பயந்து போய் எழுந்தாரு. யார் அங்க? யாரு? திடீர்னு அவருடைய உடம்பு பின்னாடி பாறையில போய் ஒட்டிக்கிச்சு. அவருடைய கால்கள் அந்த இடத்துல நின்னுச்சு. யாரோ அவருடைய கழுத்தை நெரிக்கிற மாதிரி இருந்தது. அவர் தன்னைத்தானே விடுவிக்க முழு முயற்சிகளை செஞ்சாரு. அங்க மயூரியோட உருவத்துல அதே உருவம் வந்து நின்னுச்சு. அப்புறம் அதோட முகத்துல ஒரு விசித்திரமான சிரிப்பு தெரிஞ்சது. அவ முன்னாடி நடந்து வந்தா. அப்புறம் லேசா அவளுடைய முகத்தை ஒரு பக்கமா சாச்சுக்கிட்டா. இந்த காலக்கோட்டையில் பேராசையுடன் வருபவனுக்கு மரணம் நிச்சயம், அது உனக்கும். இல்ல இல்ல